அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆ தொலை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய நாளில் ஈமானுடைய சுவைகள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமின் என்கிற தகுதி அடைந்த இறை நம்பிக்கையாளனுக்கு அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானின் மூலமாக சில சுவைகளை அவன் அறிய முடியும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த சுவைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் அடைய முடிந்தால் அவனுடைய உள்ளத்திலே ஈமான் வலுவாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த சுவையை அவனால் அடைய முடியவில்லை என்றால் அவனுடைய உள்ளத்திலே ஈமான் என்பது பலவீன நிலையிலே, அதில் மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். மூன்று தன்மைகள் யாரிடம் உள்ளனவோ அவர்தான் ஈமானின் சுவையை உணர்ந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூன்று தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவர் ஈமான்தாரி, அவர் ஈமானுடைய சுவையை ருசித்தார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மூன்று தன்மை உடையவர் யார் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த உலகத்திலே வாழுகிற அந்த காலகட்டத்திலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் அதிகமான நேசம் கொண்டவராக இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவர்தான் உண்மையான ஈமான்தாரி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈமானுடைய சுவையை அவர் அனுபவித்து விட்டார். உலகத்தில் உள்ள யாரை விட, உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களை விட அல்லாஹ் நேசத்திற்குரியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதிக நேசம் வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர் இந்த உலகத்திலே ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் முதல் தகுதியை சொல்றாங்க, முதல் தன்மையை சொல்றாங்க. இது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மற்றெதையும் விட அதிக நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும். மற்றதுன்னா என்னது? அவன் பயன்படுத்துகிற, அவன் நேசிக்கிற பொருளாதாரமாக இருந்தாலும், அவன் நேசிக்கிற உறவுகளாக இருந்தாலும், இவை அனைத்தையும் விட அல்லாஹ் நேசத்திற்குரியவனாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை ருசித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில அப்படி நாம அந்த தன்மையில் இருக்கிறோமா என்று சிந்திச்சு பார்க்கணும். முதலாவதாக பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வோம். பொருளாதாரத்தின் மீது அதிகமான அளவிற்கு நேசம் வைக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அப்படி படைக்கப்பட்ட அந்த மனிதன் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் பொருளாதாரத்துடைய நேசத்தை காட்டிலும் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் வைக்காமல் பொருளாதாரத்தின் மீது அதிகமாக நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பொருளாதாரம் எதை நோக்கி நம்ம இழுத்து செல்கிறது? பெரும்பாலும் பொருளாதாரம் நரகத்தை நோக்கி இழுத்து செல்கிறது. சொர்க்கத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய பொருளாதாரம் என்பது ரொம்ப குறைவு. ஒரு மனுஷனுக்கு அதிகமாக செல்வம் வந்துருச்சுன்னு வைங்க, அதை வைத்து எப்படி நம்ம இந்த உலகத்திலே ஆட்டம் போடலாம், எப்படி தீமையை நம்ம ருசிக்கலாம் என்றுதான் அவன் ஆசைப்படுகிறான். ஒரு மனிதனிடத்தில் அதிகமான பொருளாதாரம் வந்துவிட்டால் அதை எப்படி செலவு செய்வது, என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்று மற்ற மனிதர்களிடத்தில் எப்படி காட்டி பெருமை அடிப்பது என்று என்ன செய்கிறார்? தவறான வழிகளில் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறான், அல் மாலு வல் பனூன வ ஸீனத்துல் ஹயாத்தத் துன்யா.
நீங்கள் பயன்படுத்துகிற பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள். கவர்ச்சினா என்னங்க? இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாததான் கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. கவர்ச்சியாக இருக்கக்கூடிய, நாம பார்க்கக்கூடிய, நம்ம அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு கவர்ச்சியாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நீடித்து நம்மோடு வராது. உண்ணக்கூடிய உணவு அதிகமான சுவை கவர்ச்சியாக நமக்கு தெரிகிறது. அந்த சுவையை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதன் இளம் பருவத்தில் அந்த சுவையை அனுபவிப்பான், நடுத்தர வயதில் அந்த சுவையை அனுபவிப்பான், வயதான கட்டத்தில் படுத்த படுக்கையில் அவனால் அந்த சுவையை அனுபவிக்க முடியாத ஒரு உடல்நிலை அவனுக்கு ஏற்பட்டு விடும். அப்ப இது ஒரு கவர்ச்சியா இல்லையா? முழுமையாக அனுபவிக்க முடியாது. அவன் பயன்படுத்துகிற கவர்ச்சிகரமான பொருட்கள், ஒரு பெண் வைக்கிற பூ, ஒரு பெண் ஆசைப்படக்கூடிய அழகான பூக்கள் எத்தனை நாட்கள் தாக்கு பிடிக்கும்? ஒரு நாள் தாக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். அடுத்த நாள் காய்ந்து கருவாடாக மாறிவிடும். அப்ப இப்படி பயன்படுத்துகிற கவர்ச்சியான எந்த ஒரு பொருளும் நம்மால் முழுவதுமாக பயன்படுத்த முடியாது. அது ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது ஒரு வருடம் அல்லது பல வருடங்கள், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கவர்ச்சியை நம்மால் அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த கவர்ச்சியை எதோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான்? நாம பெற்றெடுத்த குழந்தைகளோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். நாம பயன்படுத்துகிற பொருளாதாரத்தோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். நீங்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரமும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளும் கவர்ச்சிகள், மறுமையில வராது. இந்த உலகம் வரை நம்மோடு வருவார்களே தவிர, இன்னும் சில பேருக்கு உலகம் வரை கூட அவரால் வர முடியவில்லை. குழந்தைகள் பின்தொடர மாட்டேன் என்கிறார்கள். முதியோர் இடத்துல கொண்டு என்ன செய்யறாங்க? பெற்றோர்களை தள்ளி விடுகிறார்கள். அப்ப மரணிக்கிற வரை கூட வருவார்களா என்பதே சந்தேகம். மறுமையில கூட வருவாங்களா? யாருமே வரமாட்டாங்க. எல்லாமே கவர்ச்சிகள் என்று தெளிவாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆதம் நபியுடைய சமுதாயத்திற்கு ஒரு சோதனை இருந்தது, இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்திற்கு ஒரு சோதனை இருந்தது. இப்படி பல நபிமாருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சோதனைகளை தந்தான். என்னுடைய சமுதாயத்திற்கு செல்வம் தான் சோதனை. செல்வத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சோதனையா காட்டுறாங்க. ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம்? செல்வம் நம்ம இடத்துல வந்து விட்டால் அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி, நம்மை மகிழ வைக்கக்கூடிய ஒரு காரியம். இது வந்துட்டா எனக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை என்பது போல மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனா இந்த செல்வத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி சுட்டி காட்டுறாங்க? இது ஒரு சோதனை. சோதனைனா என்னங்க? இதை வைத்து ஒரு மனிதன் வழிகட்டு விடுவான். இதை வைத்து அந்த சோதனையை சமாளித்து இந்த செல்வத்தை வைத்து ஒருவன் சொர்க்கம் சென்று விடுவான். அப்படிப்பட்ட சோதனையாக செல்வம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதற்கு நம்ம அச்சப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது, நாம சம்பாதிக்கிற பொருளாதாரம் என்பது நமக்கு கவர்ச்சிகரமாக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு இன்பம். இது சோதனையாக தந்த ஒரு இன்பம். இதை பயனுள்ள வகையிலே நாம் அதை பயன்படுத்த வேண்டும். இதை வைத்து நாம மறுமை இழந்துவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு, இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய நேசத்தை காட்டிலும் அதிகமான நேசம் நமக்கு தந்துவிடக் கூடாது. நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். 5 நேர தொழுகை பெரியதா, 500 ரூபாய் பெரியதான்னு கேட்டா நமக்கு 500 ரூபாய் தான் பெருசா தெரியுது. ஜும்மாவுடைய நேரத்தில் சரியான அடிப்படையில் தொழுகைக்கு வருவது நமக்கு பயன் தருமா, அல்லது அந்த ஜும்மாவுடைய நாளில் இன்னும் 4 காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம இடத்துல மேலோங்கி நிற்கிறதா என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஜும்மாவுடைய நேரத்தில், அந்த கடைசி நேரத்தில் 1 மணிக்கு ஜும்மா என்றால், அந்த 1 மணி நேரத்தில் பல மக்கள் என்ன செய்வாங்க? வியாபாரத்திற்காக வருவாங்க. மாற்று மத மக்கள் வருவாங்க, நம்முடைய முஸ்லிம் மக்களே வருவாங்க. என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் அதிகமாக கூட்டம் வருது, அப்ப நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சோம்னா நம்ம ஒரு வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னு கடையை திறந்து போட்டு நீங்க சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்துமே நரகத்தினுடைய கொல்லிக்கட்டைகள். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், இதை வச்சு நம்ம குடும்ப வாழ்க்கையை ஓட்டலாம் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் அப்படி சம்பாதிக்கிற பொருளாதாரம் அனைத்துமே ஹராமான பொருளாதாரம். அதை சம்பாதித்து நீங்க கேட்கப்படக்கூடிய துவா என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாத ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான்.
பயணம் செய்கிற பொழுது அவன் என்ன செய்யறான், அவன் ரொம்ப பசியோடு, பரட்டை தடையோடு, கடுமையான பசியோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, இறைவா நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த துவாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஏனென்றால் அவன் சம்பாதித்த பொருளாதாரம் ஹராம், அவன் உடுத்துகிற ஆடை ஹராம், அவன் உண்ணுகிற உணவு ஹராம், எல்லாமே ஹராமாக இருக்கிற பொழுது அவன் இறைவனிடத்தில் கையேந்தி, இறைவா எனக்கு நீ கொடு, என்னை நீ பாதுகாத்து விடு என்று துவா செய்தால் அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஜும்மாவுடைய நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது ஹராமான பொருளாதாரம். அதை வைத்து, அதை உண்டு, அதை ஆடையாக நீங்கள் அணிவித்து இறைவனிடத்தில் கையேந்தி கேட்கிற பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சர்வசாதாரணம் நம்ம என்ன செய்யறோம், தொழுகையை விட நமக்கு பொருளாதாரம் தான் பெருசு, காசு பணம் சம்பாதிப்பது தான் இந்த உலகத்தில், அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் அமைந்திருக்கிறது. இப்படி நம்ம வாழ்ந்தால் மறுமையில வெற்றி பெறவே முடியாது, நரகத்துல தான் நாம் போய் விழ முடியும். அப்ப யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த பொருளாதாரம் என்பது கவர்ச்சி. இந்த கவர்ச்சிக்காக அல்லாஹ்வுடைய நேசத்தை ஓரம் தள்ளி வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்த அந்த நேசத்தை ஓரம் வைக்க கூடாது, அதைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடையை நமக்கு விதிக்கிறான், அந்த தடையை செய்தால் நமக்கு காசு பணம் வருது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தடையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, நான் அதை செய்ய மாட்டேன். வட்டி வாங்கக்கூடாதுங்கிறாங்க, நான் வாங்க மாட்டேன். வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு கட்டளை இடுகிறார்கள், நான் கொடுக்க மாட்டேன். அடுத்தவனை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க, நான் ஏமாற்ற மாட்டேன். அடுத்தவன்கிட்ட கடன் வாங்கினா முறையாக திருப்பி கொடுக்க வேண்டும், அவனை ஏமாற்றக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஏமாற்ற மாட்டேன் என்று இந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிம் வாழ்கிறானோ அவன் மறுமையில வெற்றி அடைந்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க, பரவாயில்லை, இதன் மூலமாக எனக்கு காசு பணம் வருகிறது, நான் அதை செய்வேன். அல்லாஹ் தடுத்திருக்கிறான், பரவாயில்ல. நம்ம எப்படி நினைக்கிறோம் மார்க்கத்தை? தொழுகையில அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நோன்பு வைக்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அப்ப வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். குடும்ப வாழ்க்கையில நம்முடைய இஷ்டப்படி நம்ம நடந்து கொள்ளலாம். வருமானம் வியாபாரத்தில் நமக்கு என்ன இஷ்டம், நமக்கு விருப்பப்படுகிறதோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம வியாபாரம் செய்வோம் என்று வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இல்லறத்தை நடத்தணும், அது எனக்கு தேவையில்லை. எப்படி வரவு செலவு நடத்தணும், வியாபாரம் நடத்த வேண்டும், அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் அது எல்லாம் தேவைப்பட்டு நம்ம படித்தோம் என்றால் நம்முடைய வியாபாரத்திற்கு மிகப்பெரிய குறைபாடு ஏற்பட்டு விடும், மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டு விடும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்லிய அடிப்படையில் வியாபாரம் பார்த்தால் வருமானம் கிடைக்காது. வியாபாரத்தில் மோசடி செய்தால்தான் அதிகமான வருமானத்தை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நம்புறாங்க. வியாபாரத்தில் பொய் சொன்னால்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. பல மக்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் கூட பொய் பேசாம வியாபாரம் பண்ண முடியுமா, பொய் பேசித்தான் வியாபாரம் பண்ண முடியுது என்று என்ன செய்யறாங்க, லேசாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பொய் நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகரித்து போனை எடுத்தாலே பொய்யா பேசுவார். சகஜமாக பேசுகிற பொழுதே பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார். அப்ப வாக்குறுதிகளை கடைபிடிக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம் அவருடைய பேச்சை கேட்டு நடக்கிற பொழுது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவர் அடைவார். இந்த நேரத்தில் காசு பணம் தர்றேன்னு சொன்னாரு, இந்த நேரத்தில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னாரு, இந்த நேரத்தில் வந்து உதவி செய்யறேன்னு சொன்னாரு, வாக்குறுதியை மீறி விட்டாரு என்று ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம்தான் நமக்கு முக்கியம், அல்லாஹ்வின் மீது வைக்கிற நேசம்தான் நமக்கு முக்கியம் என்று பொருளாதாரத்தை ஓரம் வைக்க வேண்டும். பொருளாதாரம் கண்டிப்பா தேவை இல்லைன்னு மார்க்கமே சொல்லல. ஒருவர் உழைத்து உண்ணக்கூடிய உணவு தான் அவர் சம்பாதித்ததிலே சிறந்த உணவு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அப்படி நாம உழைத்து உண்ணக்கூடிய அந்த உழைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? வரவேற்கிறாங்க, கடமையாக்கி இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வாழ்க்கையில வாழ்வதே பொருளாதாரத்திற்காகத்தான் வாழுகிறோம், இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது என்பது போல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் எந்தெந்த நேரம் கிடைக்கிறதோ அந்தந்த நேரங்கள்ல பொருளாதாரத்தின் மீது ஆசை வைக்க கூடாது என்று சஹாபாக்களுக்கு அதிகமாக அறிவுரை சொல்வாங்க. ஃபஜ்ர் நேரத்துக்கு ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து எல்லா அன்சாரிகளும் எல்லா சஹாபாக்களும் தொழுகைக்கு வந்துட்டாங்க. மக்களும் திரும்பி பார்க்கறாங்க, தொழுகையில பல மக்கள், பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது. ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு திரும்பி பார்க்கறாங்க, பெரும்பாலான மக்கள் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி தினமும் யாரும் வரமாட்டாங்க, பெரும்பாலும் அதிகமாக வரமாட்டாங்க. ஒரு அரை சப்பு முக்கால் சப்பு நம்பக்கூடிய அந்த பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம். என்ன காரணம் என்றால், வெளியூருக்கு போய் வரி வசூலித்து வரக்கூடிய சகாபி ஒருத்தர், அபு உபைதா என்று சொல்லக்கூடிய சகாபி, வரியை வசூல் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி வசூல் பண்ணிட்டு வந்தா ரசூல் என்ன செய்வாங்க? அந்த வரியை வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப இதை கவனத்தில் வைத்து பல மக்கள் என்ன செய்யறாங்க? ஃபஜ்ர் நேர தொழுகைக்கு வந்துட்டாங்க. ஏன்? காசு கிடைக்கும். அந்த நேரத்தில் அவர் வர்றாரு, அபு உபைதா சகாபி என்ன செய்யறாரு? காலையில வெள்ளமா வருவாரு, வசூல் பண்ணிட்டு அந்த பொருளாதாரத்தை ரசூல் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆசையில பெரும்பாலான மக்கள் தொழுகைக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதை பார்த்து சிரித்து விட்டு என்ன செய்யறாங்க? அந்த சகாபாக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. எப்படி அறிவுரை சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடும் என்று நான் அஞ்சவில்லை. சகாபாக்களை பார்த்து பேசுறாங்க. வலகின்ன அக்ஷ அன் துபஸத அலைக்கும் துன்யா, மாறாக உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு உலக செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்டதை போல், கமா புசிதத் அலாமன் கான கபலிக்கும், உங்களுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டு, பதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, அதிகமாக போட்டியிட்டதை போல், அவர்கள் செல்வம் சம்பாதிப்பதில் அதிகமாக போட்டியிட்டதை போல் நீங்களும் போட்டி போட்டு, வதுகுலிகக்கும் கமா அகலக்கத்தும், அது அவர்களை அழித்து விட்டதை போல உங்களையும் அது அழித்து விடும் என்று நான் அஞ்சுகிறேன். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்திற்கு செல்வம் வழங்கப்பட்டு அதை சம்பாதிப்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? போட்டி போட்டு சம்பாதித்தார்கள். அது அவர்களை நாசமடைய செய்து விட்டதை போல உங்களையும் நாசமடைய செய்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப வறுமை என்பது அச்சப்படக்கூடிய ஒன்று கிடையாது. செல்வம் வந்துருச்சுன்னு வைங்க, அதை பார்த்து பயப்படணும். நம்ம என்ன செய்யறோம்? அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னு வைங்க, நம்மகிட்ட இருக்கிற எல்லா பிள்ளையும் காட்டுவோம், சந்தோஷம், மகிழ்ச்சியா சிரிப்போம். நமக்கு அது மகிழ்ச்சிகரமான செய்தி நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அது சோதனை. அதை நீங்க சரியான அடிப்படையில் பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் தப்பித்து விடலாம், இல்லை என்றால் அழிவை தான் சந்திக்க நேரிடும். அழகாக கூடியிருந்த சகாபாக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. எனவே இந்த பொருளாதாரம் என்பது நம்மை அழிய வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. பயனுள்ள அடிப்படையிலே அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் தான் நமக்கு முக்கியம். அவர்கள் மீது நீங்க அதிகமாக நேசம் வைத்தால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வின் மீது அதிகம் நேசம் வைத்தால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். நம்முடைய பிள்ளைகளே எடுத்துக்கொள்ளுங்கள், நம் மீது அதிகமாக நேசம் வைத்தால் நாம அவர்கள் மீது அதிகமாக நேசம் வைப்போம். இருக்கிற நேசத்தை விட அதிகமாக நேசத்தை காட்டுவோம். எல்லா பெற்றோர்களுக்கும் நேசம் இருக்கும், பிள்ளைகள் மீது பாசம் இருக்கும். அந்த பாசத்தை ஒரு பிள்ளை என்ன செய்து? ஒரு முத்தத்தின் மூலமாக தனது பெற்றோர்களுக்கு பாசத்தை காட்டுகிற பொழுது அதை விட அதிகமான கோடிக்கணக்கான மடங்கு அதிக பாசத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். ஏன்? என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறான் என்று பாசத்தை காட்டுவோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வின் மீது நீங்க வைக்கக்கூடிய பாசமும் நேசமும் அதிகமாக இருந்தால் உங்கள் மீது அல்லாஹ் அதிகமான பாசத்தை செலுத்துவான், அதிகமான நேசத்தை வைப்பான். அந்த நேசம் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். நேசம் வைத்த ஒரு அடியானை நரகத்தில் கொண்டு போய் அல்லாஹ் தள்ளுவானா? நேசம் வைத்த பிள்ளையை ஓரவஞ்சனையோடு நம்ம நடத்துவோமா? நடத்த மாட்டோம்.
ஒரு பெற்றோருக்கு பிள்ளை மீது பாசம் இல்லை என்றால் அவனை திட்டுவதும் அடிப்பதும் அவன் மீது பாசம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். சில பெற்றோர்கள் மிருகத்தனமாக அந்த குழந்தைகளை கொடுமை செய்து கொலை செய்யக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனா நம்மை படைத்த இறைவன் ஒரு தாயை விட அதிகமான அளவிற்கு நம் மீது பாசம் வைத்திருக்கிறான். நாம பாசத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அவன் நம் மீது உண்டான பாசத்தை அதிகமாக வெளிப்படுத்துவான். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது மறுமை வெற்றி என்பது இலகுவாக நம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அதிகமாக நேசம் வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானா என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் இந்த கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக சில மக்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் போதை தரக்கூடிய அனைத்தையும் தடை செய்திருக்கிறது. இந்த போதையின் காரணத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு குற்றங்கள் நடந்து வருவதை நம்ம சமீப காலமாக பார்த்து வருகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமறை குர்ஆனின் மூலமாக இறைவன் மதுபானத்தை தடை செய்கிறான். அதையும் படிப்படியாக அல்லாஹ் தடை செய்கிறான். முதலாவதாக தொழுகைக்கு வருகிற பொழுது நீங்கள் மதுபானத்தை குடிச்சிட்டு வராதீங்க அப்படின்னு முதல் தடையை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தடையை போடுறான். மதுபானத்தை அருந்திய நிலையிலே சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க, ஆரம்பத்துல தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்துல மதுபானத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், தொழுகைக்கு வருகிற பொழுது மதுபானத்தை குடிக்காதீங்க. அப்ப ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகைக்கு வருகிற பொழுது மதுபானத்தை குடிக்க கூடாது என்றால் பகல் நேரம் முழுவதும் ஒரு மனிதனால் குடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா ஒரு நேர தொழுகைக்கும் இன்னொரு நேர தொழுகைக்கும் மிக குறைந்த நேரம் தான் கால அளவு தான் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுதுட்டான்னு வைங்க, ஃபஜ்ர் தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மதுபானத்தை குடிப்போம், குடிச்சான்னா அந்த போதை லுகருடைய நேரத்தில் அந்த போதை கண்டிப்பா வரும். அப்ப அந்த நேரத்துல போதையோடு வரக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்திருக்கிறான். எனவே நம்ம குடிக்க முடியாது. அப்படி என்ன செய்வாங்க, காலையிலும் குடிக்க மாட்டாங்க, மதியானம் குடிச்சிட்டா மதியானம் தொழுதுட்டா அதுக்கப்புறம் குடிக்க முடியாது, குடிச்சா அசர் நேரம் வந்துடும். அப்ப அசர் தொழுகைக்கு இடையூறா போயிடும். அப்ப என்ன செய்ய மாட்டாங்க, மதியானமும் குடிக்க மாட்டாங்க. அசர் தொழுகை முடிச்சுட்டு குடிப்பாங்களான்னு பார்த்தா அப்பயும் குடிக்க மாட்டாங்க. ஏன், மகரிபுடைய நேரம் 2 மணி நேரத்துல வந்துருது, அப்பயும் அவங்க குடிக்க மாட்டாங்க. இப்படி பகல் நேரம் முழுவதும் குடிக்காம அல்லாஹ் தடை விதிக்க வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு தடை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் விதிச்சான். அதற்கு பிறகு எல்லாம் என்ன செய்யறான்னா, நீங்க மதுபானம் குடிக்காமல் இருப்பது உங்களுக்கு சிறந்தது, உங்களுக்கு நல்லதுன்னு நல்ல அறிவுரை சொல்றான். அதற்கு பிறகு சில கால அளவு போனதற்கு பிறகு மக்களுக்கு இந்த அறிவுரைகள் எல்லாம் பரவலாக தெரிந்த பிறகு பழக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு கட்டத்துல முழுவதுமாக தடை செய்கிறான். அப்படி தடை செய்கிற பொழுது எல்லா மக்களும் அந்த தடையை ஏற்று அல்லாஹ் தடுத்து விட்டான். இனி நம்ம குடிக்க கூடாது அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, தான் தயாரித்த அனைத்து மதுபானத்தையும் ரோட்ல தூக்கி போட்டுறாங்க. இன்றைக்கு இருக்கிற குடிகாரர்களை விட அன்றைக்கு அதிகமான அளவிற்கு குடிகாரர்கள் இருந்தார்கள். அந்த குடிப்பழக்கத்தை குடும்ப கௌரவமாக நினைச்சாங்க. ஒரு குடும்பத்துல குடிகாரர் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு அது கௌரவம். ஏன்னு கேட்டா அந்த குடும்பத்துல மதுபானத்தை அதிகமாக தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தம். தயாரிச்சா என்ன, அந்த தயாரிக்கக்கூடிய மதுபானத்தினுடைய அளவை வைத்து பெருமை அடிப்பார்கள். எங்களுடைய குடும்பத்துல இவ்வளவு மதுபானம் இருக்குது, நான் தான் வசந்தவன். எப்படி தங்கத்தை வைத்து பொருளாதாரத்தை வைத்து பெருமை அடித்தார்களோ அதே போன்று சேமித்து வைத்திருக்கிற மதுபானத்தை வைத்து பெருமை எடுத்து வாழ்ந்தார்கள் அன்றைய கால மக்கள். அவர்களே என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று அந்த பழக்கத்திலிருந்து முழுமையாக வெளியே வர்றாங்க. அப்படி மதுபானத்தை இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தடை செய்திருக்கிறது. அதை ஒருவன் குடித்து விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை, அவனை எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, காலணிகளால் அடிங்கள், போட்டிருக்கிற செருப்பை கட்டி அடிங்க, கிடைக்கிற அந்த இலைதலைகளை வைத்து மரத்தினுடைய குச்சிகளை வைத்து அடியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு தண்டனை கொடுக்கிறாங்க.
ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கணுமா. ஒருத்தர் மதுபானம் குடிச்சு போதையில வந்துட்டாருன்னா அவர் என்ன செய்யணும், போய் மதுபானம் குடிக்காதீங்கன்னு அறிவுரை சொன்னா மண்டையில ஏறாது. ஏன் ஏறக்கூடிய நிலையில அவை இல்லை. அப்ப என்ன செய்யணும், ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு உங்களுக்கு சக்திக்குட்பட்ட வகையில் என்ன செய்யணும், போட்டிருக்கிற செருப்பை கழட்டி அடிங்க. அப்படி அடிச்சா தான் அவனுக்கு சூடு சொன்னவர் என்ன வரும், நாம குடிக்க கூடாது அப்படின்னு அவன் என்ன செய்வான், அவனுடைய உள்ளத்துல உறுத்தும். அப்ப அந்த விஷயத்தை செய்யுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, கட்டளை எடுக்கிறாங்க. இந்த கட்டளையை நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட கட்டளை நிறைவேற்றி அதே போட்டு சவுக்கடி தரப்பட்டது. இப்படிப்பட்ட கடுமையான தண்டனையின் மூலமாக குற்றங்கள் குறைக்கப்பட்டது. அறவே ரபியாவுடைய காலத்துல பெரும்பாலும் குடிக்க மாட்டாங்க, யாருமே குடிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மாதத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஒரு மனிதர் குடிச்சிட்டு வருவார், அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதற்கு பிறகு சில காலங்கள் அந்த குற்றங்கள் நடைபெறாது. ஆனா இன்றைக்கு என்ன, இஸ்லாமிய மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் என்கிற சொல்லுகிற நாட்டில் கூட மதுபானம் ஊடுருவி நுழைந்து விட்டது. அப்ப நாம வாழக்கூடிய நாட்டை சொல்லவா வேணும், இந்த நாட்டில் அதிகமான மதுபான புழக்கம் இருக்கிறது. அரசாங்கமே அதை என்ன செய்யுது, கடை விரித்து விற்கிறது. கள்ளச்சாரையும் குடிக்க கூடாது, அரசு மதுபானம் குடிக்கலாம். தனியா யாராவது சாராயத்தை காய்ச்சினால் நீங்க குடிக்க கூடாது, அரசாங்கமே என்ன செய்யுது, தயாரித்து உங்களுக்கு கொடுக்குது, அதை வாங்கி குடியுங்கள். அதை வாங்கி குடிச்சா ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருப்பானா, ஆரோக்கியமா இருக்க மாட்டான், செத்து போவான். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் எடப்பாடிங்கிற அந்த மாவட்டத்துல அந்த இடத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஆசாமி இளம் வயதினர் தான், அவர் என்ன செய்யறாரு, மது போதையில நடு ரோட்ல நின்று ஆயா படுத்திருக்கிறார். போதையில என்ன பண்றான்னு தெரியாது, வீட்டுல படுக்கிறதுக்கு ரோட்ல படுத்துட்டான். கால் மேல காலை போட்டு என்ன செய்யறான், போக்குவரத்து கனரக வாகனங்கள் பஸ் எல்லாமே போகக்கூடிய பாதையில படுத்துட்டான். அப்படி படுத்திருக்கிற நேரத்துல ஒரு மிகப்பெரிய டேங்கர் லாரி என்ன செய்யுது, அவன் மேல விட்டு ஏத்திக்கிட்டா, தலை நசுங்கி அந்த இடத்துல அவன் செத்து போயிட்டான். அப்ப மதுபானத்தின் மூலமாக எவ்வளவு கடுமையான விளைவுகள் சேதங்கள் ஏற்படும், ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கிறது. ஆனா அரசாங்கம் என்ன, இதன் மூலமாக வருமானம் வருகிறது, பண்டிகை என்று அதிகமான அளவிற்கு எங்களுக்கு இந்த மதுபானத்தின் மூலமாக அதிகமான லாபம் வருகிறது, அதை வைத்து அரசாங்கத்தை எங்களால் நடத்த முடிகிறது என்று என்ன செய்யறாங்க, ஆளுகிற ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். இது மிகப்பெரிய கேவலமான ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போன்ற விஷயங்களை கடுமையான அளவிற்கு பிரச்சாரம் செய்து ஆளுகிற அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எட்டக்கூடிய வகையில நம்முடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும். குடிபோதையில் முஸ்லிம்கள் இருந்தால், ஏதாவது முஸ்லிம் இளம் வயதினர் நடுத்தர வயதினர் குடிபோதையில் ஆட்டம் போடக்கூடியவராக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், அழகான முறையில இஸ்லாம் சொல்லக்கூடிய, நான் முதல்ல சொன்னேன்னா இல்லையாங்க, அது போன்ற அந்த அழகான அறிவுரைகளை வைத்து அவங்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, அந்த மதுபோதையிலிருந்து திருத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு கால நேரத்தை நமக்கு அல்லாஹ் தந்தர் புரிவானாக. நாம் அதிகமான அளவிற்கு பிரச்சாரம் செய்து மதுபானத்தை பயன்படுத்தாத முஸ்லிம் சமூகமாக நம்முடைய சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.